தான் எந்த தப்புமே பண்ணாம நடுவுல வரிசையா பவுன்சர்ல மாட்டி முடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. யோசிச்சு பாருங்க. அவரு பிரச்சாரத்தை அழகா ஒரு ஆங்கிள் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குறையா சொல்லி 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 கொண்டு போறாரு. இப்ப திடீர்னு இந்த தொகுதி சீரமைப்பு அது கூட பரவாயில்ல, அது ஒரு பவுன்சர்னா அதோட பெரிய பவுன்சர். ஊக்கத்தொகை கொடுக்க கூடாது மத்திய நிதியமைச்சருக்கு அந்த லெட்டரை ஸ்டாலின் காமிச்சிட்டார். இப்ப இதுக்கு எப்படி ஒரு பதில் சொல்ல போறாரு? இதுல அவர் தப்பா? அவர் சகவாச தோஷம் அப்படிம்பாங்க தமிழ்ல. சகவாச தோஷம். இது உங்களுக்கு இந்த தோஷம் நீங்க யார் கூட வச்சிருக்கீங்களோ அவனாலதான். ஒருத்தரும் அந்த கூட்டணி வச்சு உறுப்பிட்டதா கிடையாது, வரலாறு கிடையாது. உங்க கட்சி தலைவரே சொல்லுவாங்களே, உன் கூட சேர்ந்தோம்னா தமிழ்நாட்டில் உருப்பிட முடியாதுன்னு ஜெயலலிதா மேயர் சொன்னது. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு காலில் வந்து கதறி பார்த்தாங்க. ஆனா உங்களோட கூட்டு கழட்டி விட்டு போடா அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. அந்த சகவாச தோசை இப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவன் பண்ண அத்தனை தப்புக்கு இப்ப நீங்க தான் எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்ல போறீங்க சொல்லுங்க? தமிழ்நாடோட சீட்டு நாளைக்கு குறைஞ்சதுன்னா இந்த காரணத்துக்காக தான் தமிழ்நாட்டோட சீட்டை குறைச்சாலும் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? நீங்க பேசாம போயிட்டா பூனை கண்ணை முடித்தா உலகம் இருட்டிருமா? கிடையாது. நீங்க கண்ணை முட்டினா உலகத்துக்கு விஷயம் தெரியாது. அதான் சுத்தி சுத்தி 100 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நீங்க அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் சொல்லாம நீங்க நான் மறைத்து விட்டேன் மக்கள் மறந்துடுவாங்க எப்படி மறப்பாங்க? தமிழ்நாட்டோட ஒரு சீட்டு குறைஞ்சாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு. நீங்க தான் ஒரு கூட்டு மடியில உட்கார சுத்துறீங்க. அப்போ அதோட விளைவு அந்த ஒரு சீட்டு குறைஞ்சா அதற்கு காரணம் யாருன்னு என்ன கேட்டா முதல்ல எடப்பாடி பழனிசாமி, 2வது தான் நரேந்திர மோடின்னு நான் சொல்லுவேன்.